இந்த பாயிண்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா பெயின் எதாவது இருந்துச்சுன்னா LI4 அப்ளை பண்ணிக்கோங்க. டு ஃபீல் பெட்டர். ஒரு ரிக்வஸ்ட், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் அண்ட் சப்போர்ட்டிவாகவும் இருக்கும், என்னை என்கரேஜ் பண்ண மாதிரியும் இருக்கும். இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் LI4 அப்படிங்கிற ஒரு அக்குபங்க்சர் பாயிண்ட் பற்றி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த அக்குபங்க்சர் பாயிண்ட்டு எப்போல்லாம், அதாவது நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது எப்போல்லாம் பெயின் வருதோ அந்த டைம் ஒவ்வொரு வாட்டியுமே அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு அது பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 3 செட் தான் நீங்கள் ஒரு பைசப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு செட் முடிச்சிட்டிங்க, செகண்ட் செட் முடிச்சிட்டிங்க, பட் தேர்ட் செட் யூஸ்வலாக கஷ்டமாக இருக்கும் எல்லாருக்குமே. ஏன்னா இந்த பைசப்ஸில் இருக்கக்கூடிய மசில் ரொம்ப சோர்னஸ் இருக்கும் உங்களுக்கு. அதனால் உங்களால் பெரிய லெவலில் புஷ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் அப்போ மட்டும் என்ன பண்ணுங்கள், ஒரு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்குவோங்க. பை த டைம் நீங்கள் இந்த LI4 அப்படிங்கிற அந்த நான் சொன்ன அக்குபங்க்சர் பாயிண்ட்டை அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டு போய் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நீங்கள் நல்ல டிஃப்ரென்ஸை உங்களால் உணர முடியும். உங்களுக்கு டவுட் இருக்கலாம், அதான் LI4 போட்டால் அது பெயின் கில்லர் மாதிரி ஒர்க் அவுட் ஆகும்ல, ஏன் அதை அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக அப்ளை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கொஷின் உங்களுக்கு ரைஸ் ஆகலாம். நீங்கள் எக்ஸ்டர்னலாக ஒரு இன்ஜெக்ஷனோ ஒரு டேப்லெட்டோ அது மாதிரியான ஒரு விஷயத்தையோ நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய பெயினை ரெடியூஸ் பண்ண முயற்சி செய்யலை. இந்த LI4 அப்படிங்கிற ஒரு அக்குபங்க்சர் பாயிண்ட்டு உங்கள் உடம்புல, அதுவும் அந்த பர்டிகுலர் LI4 அப்படிங்கிற இந்த அக்குப்ரெஷர் பாயிண்டில் இருக்கக்கூடிய எனர்ஜியை மட்டும் எடுத்து உங்களுக்கு பெயின் கில்லர் மாதிரி ஆக்ட் பண்ணும். இப்போ கேட்கலாம், அதான் நடக்குதுல்ல, அந்த பெயின் கில்லர் மாதிரி ஒர்க் பண்ணல, ஏன் அதை ஃப்ரீக்வெண்ட்டாக போடக்கூடாதுன்னு அகைன் ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், புரிஞ்சிக்கிறதுக்காக இதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு பைசப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு செட் போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களை அந்த ரெப்பிடேஷன்ஸ் கம்ப்ளீட்டாகவே முடிச்சிடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 12 போகிறீங்கன்னா 12மே ஈஸியாக முடிச்சிடுவீங்க. செகண்ட் செட் போடும்போது 10 வரும்போது, 10 இல்லை 8 ரெப்பிடேஷன்ஸ் வரும்போது உங்களுக்கு கஷ்டமாக ஃபீல் ஆகும் உங்களுக்கு. தேர்ட் செட் போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் அந்த கஷ்டம் ஏற்படும். ஏன், ஒரே மாதிரியான ஒர்க் அவுட் தான் பண்ணுறீங்க, உங்கள் உடம்புல என்ன எனர்ஜி இருக்கோ, உங்கள் உடம்போட கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களால் ஒர்க் அவுட் பண்ண முடியுது இல்லையா? ஸோ இதே மாதிரி தான் அந்த அக்குபங்க்சர் பாயிண்ட்டும் உங்களுக்கு ஆக்ட் பண்ணும். நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோலையும் சொல்லியிருப்பேன், LI4 போடுங்க உங்களுக்கு பெயின்லாம் கம்மியாகும், அதுவும் நைட் டைம் மட்டும் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ நைட் டைம் நீங்கள் ஒரே வாட்டி தான் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் படுத்து தூங்கிட்டு இருப்பீங்க, ஓகேவா? அங்கே ஒரே டைம் தான் அப்ளை பண்ணுறீங்கல்ல. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எப்போ ஆக்சுவலாக ரிக்வயர்மெண்ட் இருக்கோ அந்த டைம் மட்டும் இந்த பாயிண்ட் அப்ளை பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு. இந்த பெயின்னால் உங்களால் ஒர்க் அவுட் கம்ப்ளீட் பண்ண முடியல, இந்த சீட் பண்ணுவாங்கள்ல சம்டைம்ஸ், அந்த பைசப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது சரியாக தூக்க முடியலன்னா ஒரு அரைகுறையாக தூக்கி அந்த க்ளோஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி இல்லாமல் உங்களால் பர்ஃபெக்டாக அந்த ரெப்பிடேஷன்ஸை கட்டாயம் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். 2வது கிளிப்பிங்கில் முட்டிக்கு கீழே போடுற மாதிரி ஒரு அக்குப்ரெஷர் பாயிண்ட் சொல்லியிருப்பேன். இது பற்றின வீடியோ உங்களுக்கு செப்பரேட்டாக நான் பண்ணுறேன். இதுவும் ரொம்ப சூப்பராக ஒரு பிரம்மாஸ்திரம் மாதிரி ஒர்க் ஆகும் உங்களுக்கு. ஒன்ஸ் அகெயின் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.